ராகி களி, ம் கொள்ளு குழம்பு புதுசாக இருந்தது எனக்கு. நான் காலையில் சாப்பிட்ட உணவு கேட்டால் ஸ்வீட்னி சாம்பார். அந்த சாம்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு இருக்குது, சீரகம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. தேடும் போதே அவர் கேட்குறாரு, என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் வேப்பங்குச்சி எதுக்கு பல்லு விளக்க, இங்கே இருக்கிற குச்சியெல்லாம் ஒடிச்சு பல்லு விளக்கக்கூடாது, எது நல்ல குச்சி எது நஞ்சு குச்சின்னு தெரியாது. ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்தாரு. கொடுத்து இதில் தான் பல்லு விளக்கணும், இதில் தான் காலுகை கழிக்கணும், இதில் தான் முகம் கழுவணும். போகும்போது லைட்டு விடுறாரு. லைட்டு விடும்போது இன்னொன்று இருக்குது, ஒரு மிஷின் வச்சுருக்கிறார் கையில். அது பேட்டரியில் இணைக்கப்பட்டது. அது வந்து எப்படின்னா ட்ருன்னு கத்திக்கிட்டே போகும். இந்த கத்திகிட்டே போனால் முயல் அந்த சத்தத்துக்கு ஓடி வருமா. அப்படி ஒரு நுணுக்கமான வேட்டையை இங்கே வச்சுருக்காங்க. அப்போ அவர் வீரப்பனார் சொன்னார், முயல் கறி நாங்கள் அதிகமாக திங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் உடம்பு சூட்டாகி அது ஓடும்போது சுட்ட உடனே அது என்ன செய்யுது, அந்த ஓடன வேகத்தில் குண்டு பட்ட உடனே அது சரிஞ்சு விழுந்துச்சு பாருங்க. அந்த விலங்கு அப்பா அசாத்தியானமானது. அதுக்கப்புறம் மிச்சத்தை எடுத்து குழம்பு வைக்க சொன்னாங்க. அன்னைக்கு தான் நான் முதல்ல நானும் வைக்கிறேன் குழம்பு. அதை வந்து என்ன செய்வார்னா நல்லா வேக வச்சு எடுத்து அதை தட்டி ஒரு ஈயத்தட்டில் இவ்வளோ உருவாக்கிடுவார். உருவாக்கி அதை என்ன செய்வார்னா ஒரு சட்டியில் ஊற்றி வேக விடுவார். அதாவது கொதிக்க விடுவார். மூணு முஸ்கோந்தியை சுற்றி எடுத்துட்டு வர்றார். ஆனால் அவர் சுடுகிற விதத்தை நான் பிறகு தெரிஞ்சு கொண்டேன். அவர் எப்படி அந்த சண்டைக்கு வர வைப்பார். அந்த குரங்கை அந்த முஸ்கோந்தியை சண்டைக்கு வர வச்சு இவர் ஒளிஞ்சிருந்துட்டு அதே மாதிரி கத்துவார். அவர் ஒரு விதமாக கத்துவார். முஸ்கோந்தியை தூக்கி வாளோட வாழை முடிஞ்சு, அந்த குரங்குக்கு பார்த்தீங்கன்னா வாள் ரொம்ப நீளமாக இருக்கும். அதை வாளில் முடிஞ்சு தோல் மேலே இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வர்றாரு. இந்த தொடையிலையும் குரங்கு இப்படி அடிச்சுக்கிட்டு வருது. கேஷுவலாக இவர் வந்து அப்படி நடந்து வர்றது அது ஒரு அழகாக இருந்தது. அப்போ தான் அவர் என்ன சொன்னார், ஏப்பா எய்ட்ஸுக்கு மருந்தே இதாப்பா. எய்ட்ஸுக்கு மருந்து? என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த ரத்தம் தாப்பா எய்ட்ஸை போக்குற மருந்து பாரு, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு அருவருப்பாக இருக்குண்ணே, சும்மா தின்னு பார்த்துக்குவோம், என்ன சாவா போகிறோம், நாங்களாம் சாப்பிட்றோம்ல அப்படின்னா. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டிங் நம்ம கூட பார்த்தோம்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு புகில் வீரப்பன் அவர்கள் தான் நம்ம கூட இணைந்திருக்காரு. பல்வேறு விஷயங்களை பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், உணவுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன அந்த தேல் 65 கருங்குரங்கு கறி இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. மக்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த வீடியோ நல்லா போச்சு. கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா, ஓ அப்போ உணவுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா, அப்போ உணவை பற்றி மீண்டும் சொல்லுங்கள், இன்னும் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருந்தது, விதிமுறைகள் எப்படி இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. சார், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு அணியில் போய் அந்த அணியில் இணையிறீங்க அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இணையிறீங்கன்னா வீரப்பன் அவர்கள் என்ன மாதிரி அவர் அறிவுரை கொடுப்பாரு, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது, இந்த பழம் இப்படி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுப்பாரு? பொதுவாக 1998 ஏப்ரல் மாதங்களில் நான் காடுகளுக்குள் செல்ல இருந்த நாள். கல்மண்டிபுரத்துலேருந்து காட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். நானும் அன்னை முத்துக்குமார், சத்தியமூர்த்தி, மணிகண்டன் என்ன நாங்கள் ஒரு 4 பேரும் போகிறோம். அன்னைக்கு இரவு வந்து அதாவது 31/3/2008 அன்னைக்கு வந்து ஒரு இருளர் சமூகத்தை சார்ந்தவர், சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம், அவர் தான் எங்களை கல்மண்டிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது குண்டல்பேட்டையிலேருந்து. அன்றைக்கி அவங்க வீட்டில் ராகி களி, கொள்ளு குழம்பு புதுசாக இருந்தது எனக்கு. ஏன்னா நாங்கள் செட்டிநாட்டுக்காரன் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் என்ன செய்வோம்னா கூழு கிண்டுவோம். அது கேழ்வரகு மாவில் கூழு கிண்டி அதில் வந்து அரிசி போட்டு சோறும் களியுமா சாப்பிட்டு அதில் வந்து நண்டு குழம்பு, வயநண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அந்த பக்குவம் மறக்க முடியாது. ஆனால் அங்கே எப்படின்னா களி உருட்டி உருண்டையை வச்சு
நடுவில் இப்படி வச்சு ஒரு குத்து குத்தி ம் அந்த பள்ளத்தில் அந்த கொள்ளு குழம்பை ஊற்றி சைடுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உருண்டை உருட்டி அந்த அந்த சாரில் நனைச்சி விழுக்குன்னு முழுங்குற அந்த களி எனக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. ம் அன்னைக்கு இரவு வந்து ஒரு பலாமரத்தடியில் வந்து தங்கிட்டு பனி கடுமையான பனி, ஏன்னா ஏப்ரல் மாதம் தொடக்கம், அது மார்ச் மாதம் முடிஞ்சு பனி கடுமையாக இருந்தது. அப்புறம் விடிய காலம் நடந்து ரொம்ப தொலைவு நாங்கள் போனோம்னு வச்சுங்களேன். போய் அப்புறம் அன்னார் வீரப்பனாரை பார்த்தேன். நான் காலையில் சாப்பிட்ட உணவை கேட்டால் சிரிப்பீங்க. ம் ஒரு நெளிந்து கிழிந்து போன ஒரு ஈயச்சட்டி, ம் அதில் சோறு இருக்குது. அங்கிட்ட ஒரு தாச்சி ம் தெரியுங்களா, கடாயின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஈயத்தில் வச்சுருக்காங்க. அதில் வந்து சாம்பார். ம் அந்த சாம்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு இருக்குது, சீரகம் இருக்குது, எண்ணெய் இருக்குது. ம் தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ம் அது ஒரு சாம்பார். ஆனால் சுவை கெட்டியாக வச்சுருந்தாங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் என்ன செஞ்சேன்னா முதல்ல வேப்பங்குச்சி தேடுறேன் பல்லு விளக்க. அப்போ நான் தேடும் போதே அவர் கேட்குறாரு, என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் வேப்பங்குச்சி எதுக்கு, பல்லு விளக்க. இங்கே இருக்கிற குச்சியெல்லாம் ஒடிச்சு பல்லு விளக்கக்கூடாது, எது நல்ல குச்சி எது நஞ்சு குச்சின்னு தெரியாது. அதனால் வேப்பங்குச்சியெல்லாம் காடுகளுக்கெல்லாம் இல்லை, கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட்டு ப்ரெஸ் தாரே நீங்கள் வச்சுக்கணும்னு அவர்கிட்ட இருந்த ஒரு ப்ரெஸ்ஸும் கோல்கேட் பேஸ்ட்டு ரெண்டையும் கொடுத்து விளக்க சொன்னார். அப்போ தான் சொன்னார், விளக்கிட்டு துப்பும் போது தரையில் துப்பாதீங்க, ஒரு குழியை நோண்டி அதுக்குள்ளே துப்பி மூடிடுங்க. ஏன்னா அது துப்புனா பல நாள் மழை பெய்கிற வரை அது வெள்ளையாக கிடக்கும். அப்போ இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க எதிரிகள். இது எங்கன்னா தாளவாடி வனப்பகுதிக்குள்ள தான் இது நடக்குது. சரின்ட்டு அப்புறம் பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்தாரு. கொடுத்து இதில் தான் பல்லு விளக்கணும், இதில் தான் கால் கை கழிக்கணும், இதில் தான் முகம் கழுவணும் அப்படிங்கும்போது புதிய அனுபவம் அது எனக்கு. நல்லா அழகாக மோட்டரில் போய் தலை குளிச்சு மோட்டரில் தொட்டிக்கில் கடந்து குளிச்சு கிடந்த உடம்புல முகம் கழுவும் போதே 4 பக்கெட் தண்ணியில் நம்ம செலவழிப்போம். அங்கே போனால் ஒரு சொம்பு அப்படிங்கிறது ஈழத்தில் அப்படி கிடையாது. ஈழத்தில் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்கே வேணாலும் தண்ணி கிடைக்கும், எல்லா இடத்துலையும். அது எங்களுடைய தேசம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஒரு அங்கே வந்து இயக்க கட்டுப்பாடுகள் உண்டு, நுணுக்க கட்டுப்பாடுகள் இல்லை. ஆனால் இங்கே இயக்க கட்டுப்பாடும் இருக்குது, நுணுக்க கட்டுப்பாடும் இருக்குது. அப்போ அந்த ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்து இதில் தான் கால் கழுவணும், இதில் தான் முகம் கழுவணும், அதையும் கழுவுறோம். நான் நாள் போனதுனால அவங்க எப்படி இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கிறது எனக்கு தெரியல. பின்னாடி அது அந்த தண்ணி எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு கேன், இந்த 15 லிட்டரு 25 லிட்டருன்னு கேன், வெள்ளை கேன் இருக்கும் பாருங்கள், அதில் போய் மூட்டை கட்டி தூக்கிட்டு வராங்க. அந்த வெள்ளை ஏன் மூட்டை கட்டுறாங்கன்னா அந்த கேன் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெள்ளை கலர் காட்டுக்குள்ளே வந்து வெள்ளையாக தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க யாரோ ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு. அதுக்காகவே அது மேலே ஒரு பச்சை துணி போட்டு சுற்றி மூட்டை கட்டி தான் தூக்கிட்டு வருவாங்க. அதனால் அந்த ஒரு சொம்பு தண்ணியில் தான் நாங்கள் வந்து முகம் கழுவிட்டு போய் சோறு ஓடுமேன்ட்டு போட்டால் சில்லுன்னு இருக்குது அந்த சோறு. ஐஸை ஏதோ பிரிட்ஜில் வச்சு எடுத்தது மாதிரி. ஏன்னா அவ்வளோ பனி அங்கே. குழம்பு பார்த்தீங்கன்னா அதை விட சில்லுன்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்னால் மறக்க முடியாது அந்த பருப்பு சுவை, தனி சுவை. இவன் தான் சமைச்சிருக்கிறான், யார், பேபி வீரப்பன். அவனும் மேய்க்கம் தான் சேர்ந்து சமைச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க அப்புறம் அவங்களாம் அப்படி தான் சமைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த சாப்பாடுங்கிறது மிக முக்கியமானது. நான் முதல்ல அனுபவித்து சாப்பிட்டது. ரெண்டாவது வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து கடந்து தெங்கு மராட்டா வனப்பகுதிக்குள்ளே நாங்கள் வர்றோம். அதாவது மாயார் படுக்கைகளுக்குள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளுக்குள்ளே வந்து தங்கணும் அப்படின்ட்டு இப்படி நடக்கிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது நெல்லிக்காயெல்லாம் நிறைய காய்ச்சி தொங்குச்சு அந்த காடில். தாளவாடி காடு தான் அது. நான் கூட நெல்லிக்காயெல்லாம் ஓடிய போய் பிடிங்கி ஒன்றை தின்னுக்கிட்டு போகும்போது தின்னுக்கிட்டுலாம் வந்தேன். அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெல்லிக்காயின்னு கரெக்டாக தெரிஞ்சு பிடுங்கணும், இந்த மாதிரி காயெல்லாம் நிறைய வகையில் இங்கே காய்ச்சி தொங்கும், அதை வந்து ஏமாந்து தின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இப்படி நடந்து ஒரு தடவை போகும்போது என்னாச்சுன்னா, இரவு வேட்டை ஒரு இடத்துல போய் தங்குறோம். தங்கும்போது இரவு வேட்டைக்கு போவோம் அப்படிங்கும்போது சரி போகலாம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஹெட்லைட்டு, ஒரு லைட்டு வந்து சேத்துக்குழி கட்டுறாரு. கட்டிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து வேட்டைக்கு நானும் வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறோம். முயல் வேட்டைக்கு போகிறோம். பேரல் குண்டு, அதாவது பால்ரஸ் குண்டு போட்டு அடிக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு அப்படி போகிறோம். போகும்போது லைட்டு விட்றாரு. லைட்டு விடும்போது இன்னொன்று இருக்குது, ஒரு மிஷின் வச்சுருக்கிறாரு கையில். அது பேட்டரியில் இணைக்கப்பட்டது. அது வந்து எப்படின்னா ட்ருன்னு கத்திக்கிட்டே போகும். இந்த கத்திக்கிட்டே போனால் முயல் அந்த சத்தத்துக்கு ஓடி வருமா. அப்படி ஒரு நுணுக்கமான வேட்டையை இங்கே வச்சுருக்காங்க.
அப்போ போகும்போது லைட் அடிச்சுட்டே அவர் போகிறார் தலையில். அப்படி தேடி தலையில் தானே கட்டியிருக்கோம். அப்படி தேடி போயிட்டுருக்கிறாரு. ஒரு இடத்துல முயல் மாட்டிடுச்சு. மாட்டினா அந்த ட்ருன்னு சத்தத்துக்கு ஓடி வருது முயல். டப்புன்னு சுட்டுறாரு பேரல் குண்டில். 2-3 முயல் விழுந்துருது அந்த இடத்துல. அது போதுப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை எடுத்துக்கிட்டு, இது நாங்கள் போனது வேட்டைக்கு போனது விடிய காலம் 4:30 மணி. பனி பெஞ்சிருக்கும் பாருங்க. அப்போ தான் அது வந்து வருமா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பனித்த தண்ணி இருக்குல்ல, பனித்துளி தண்ணி, அந்த தண்ணியை விரும்பி சாப்பிடுமா முயல் புல்லோட சேர்த்து. அதை அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து அந்த முயலை எடுத்துகிட்டு வந்து பொசுக்கிட்டு சமைச்சாங்க. அப்போ அவர் வீரப்பனார் சொன்னார், முயல் கறி நாங்கள் அதிகமாக திங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டதை உடம்பு சூடாகி விட்டுரும். ஓகே. அதனால் இதை அதிகமாக நாங்கள் வேட்டையாடுறதில்ல. ஏதோ ஆசைக்கு நீங்கள் வந்துட்டேங்கிறதுக்காக இதை அடித்தோம் அப்படின்னு சொல்லி வந்து அன்னைக்கு தான் வந்து 3 முயலை அடித்து அதை சமைச்சு சாப்பிட்டானுவோம். மக்கிய நாள் காலையில் காலை சாப்பாடே முயல் தான், சோறும் முயல் தான். அப்படி சாப்பிட்ட அந்த அனுபவமும் இன்றைக்கும் மறக்க முடியாது. அதை சமைச்சது வந்து மேய்க்கிறங்க சமைச்சான். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துலேருந்து மாயாறு பக்கம் போயிடுறோம். போனால் அங்கே வந்து புல்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு உயரத்துக்கு மேலே வளர்ந்துருக்கும். அங்கே எந்த விலங்கு யானை மேய்ஞ்சா தெரியும், யானை நிற்கிறது. அதே மாதிரி கடத்தி மேய்ஞ்சா தெரியும். கடத்தினா கலைமான், கிளையாடு, புள்ளிமான், இந்த மாதிரி சின்ன வகை மிருகங்கள் அங்கே பன்றி, காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி இதெல்லாம் உள்ள மேய்துனா தெரியாது. ஏன்னா அது ஒரு ஆளுக்கு மேலே வளர்ந்துருக்கிற புல். அப்போ அதுக்குள்ளே வேட்டையாடுகிற ஒரு பக்கம் வேணும்ல. புல் வளர்ந்த அதுவும் மலை சருகுகளில் இப்படி சருகலாக இருக்கிற அந்த மலைகளில் புல் அடர்த்தியாக இருக்கும். அந்த புல்லுகளை மேய வர்றதுக்கு எல்லா விலங்கும் அந்த பகுதியில் சுற்றி தெரியும். அது பேரே யானை புல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை அப்படி போகும்போது வேட்டைக்கு அவர் பகலில் போகிறார் ஒரு நாள். இந்த முயல் அடித்ததுக்கு பிறகு நான் 3ஆவதாக தின்ன கறி ஒரு மாமிசம், நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்புறம் அது வேட்டைக்கு போகிறோம். வேட்டைக்கு போனால் ஒரு இடத்துல ஒரு ஒத்த மரம், செம்புளிச்சா மரம். இந்த செம்புளிச்சா மரத்துக்கு ஒரு வரலாறு ஒன்று நான் அதை அப்போ சொல்கிறேன். அந்த செம்புளிச்சா மரத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய ஒரு விலங்கு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமே 9 பேர் தான் இருக்கும். பட் இவ்வளோ பெருசாக அடித்தா எப்படி நம்ம சாப்பிட்றது, இந்த யோசனை எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போ அந்த பெரிய விலங்கை வந்து வேட்டையாடுறாங்க. வேட்டையாடி அது எப்படி வேட்டையாடுறாங்கன்னா, கல்லை எடுத்து இன்னொரு கல் மேலே தட்டிக்கிட்டே போகிறோம். நாங்கள் மலையை சுற்றி ஒரு 6-7 பேர் போகிறோம். அது மலை மேலே அப்படி ஏறுது. மேலே தளத்துக்கு போனால் எவ்வளோ பெரிய அகலம் இருக்கும், 1 ஏக்கர் 2 ஏக்கர் அகலம் தான் இருக்கும் மேலேயே. அப்போ அதில் விட்டு சுட்டலாம் அப்படிங்கிறதான் ஒன்று. மேலே ஏறி சேத்துக்குழி வந்து சுட்டுறாரு. அது ஓடும்போது சுட்ட உடனே அது என்ன செய்யுது, அந்த ஓடன வேகத்தில் குண்டு பட்ட உடனே அது சரிஞ்சு விழுந்துச்சு பாருங்கள். அந்த விலங்கு எப்போ அசாத்தியானமானது. அது மலை சருகலேருந்து அது உருண்டு அது எங்கே தேங்குதுன்னு பார்க்குறதுக்கே ஓடுறோம். கீழே போயிடுச்சு. மேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வேறு கீழே அப்படியே உருண்டே போயிடுச்சு. அப்புறம் கீழே போனால் கொடிக்கால்னால் தண்ணீர் வர பகுதி. அங்கே அந்த தோலை உரித்து அதை பாயாக்கி அதுலேயே கறியை உரித்து என்ன செஞ்சாங்க, வெயில் வர்ற பகுதியில் ஒரு மரம் கைக்கு ஏற்ற மரமாக, ஒரு நஞ்சு இல்லாத மரமாக பார்த்து அது அந்த இலையெல்லாம் சீவிட்டு அதில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த கறியை அப்படி கயிறு மாதிரியே வெட்டுறாங்க. அவங்க துண்டு துண்டாக இல்லை, ஒரு பெரிய சாரக்கயிறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெட்டி அதை அந்த கிளையில் வந்து ஊசியாக இருக்கிற அந்த சீவனத்தில் கோர்க்குறாங்க. அப்படி கோர்த்தா அந்த மரம் கொஞ்ச நேரத்தில் அந்த மரக்கன்று மாமிச மரமாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சத்தை எடுத்து குழம்பு வைக்க சொன்னாங்க. அன்னைக்கு தான் நான் முதல்ல நானும் வைக்கிறேன் குழம்பு அப்படின்னு சொல்லி நான் வச்சது இங்கே. ஏன்னா நான் பிறப்பால் செட்டிநாட்டுக்காரன். எங்கள் அம்மாட்டேருந்து நிறைய உணவு வகைகள் எப்படி செய்வதுங்கிறத நான் கற்றுருக்கிறேன். அப்போ நான் சமைச்ச உடனே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ரொம்ப பிரமாதமாக இருக்கேன் இந்த இது. அதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, மாமிசத்தை சாப்பிட்டோம், சோறுகளை தொட்டு கொண்டோம். அப்படி தான் தட்டு முழுக்க மாமிசம் இருக்கும், ஒரு ஓரத்தில் இருந்து இவ்வளோ சோறு இருக்கும். அதை அந்த சோறை திங்கிறதுக்கெல்லாம் என்ன வராது. இது அவ்வளோ பெரிய சுவை. எலும்பு கடிக்கிறதெல்லாம் பெரிய வேலை. இப்போ இந்த மாதிரி பண்ணுகிற இந்த காலகட்டத்தில் வீரப்பனார் என்ன செய்வார்னா, எலும்பு இருக்குது பாருங்கள்,
இந்த எலும்புக்கு உள்ள ஒரு சதை இருக்கும்ல, மஜ்ஜைன்னு ஆமா சொல்லுவாங்க. மஜைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன செய்வார்னா நல்லா வேக வச்சு எடுத்து அதை தட்டி ம் ஒரு ஈயத்தட்டில் இவ்வளோ உருவாக்கிடுவார். ம் உருவாக்கி அதை என்ன செய்வார்னா ஒரு சட்டியில் ஊற்றி ம் வேக விடுவார். அதாவது கொதிக்க விடுவார். ம் நெய்யாக இருக்கும். ஆமா. அப்படியே தூக்கிட்டு குடிப்பார். ம் அந்த கரையாத கறி இருக்குல்ல, ஆ. கொழுப்புலே உள்ளது, ஆ. அதை எடுத்து உறுப்பு உறுப்புன்னு திம்பார். ஆ. நான் ஒரு நாள் அதை ஆசைப்பட்டு தின்னேன். ஆனால் நெஞ்ச கரிச்சிச்சு சத்த ஆ. நேரம். ஆ. ஆ. நெஞ்ச கரிக்கும் அது. அதுக்கப்புறம் இதை போய் என்னத்தை தின்ன, எறும்புக்குள்ளே இருக்கிறதே எடுத்து தின்றோம்ட்டு தின்ன வரலாறுகள் உண்டு. ம். அளவுக்கு அதிகமாக தின்றக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அதை அவர் விரும்பி சாப்பிடுவார். ம். அப்போ அந்த கறியை வந்து காய போடுறோம் அப்படின்னா அது 3 அல்லது 4 நாட்களுக்கு அங்கே கறி காயும். அந்த ம். மரத்திலே காயும். ம். அதுக்கு பாதுகாப்பு வேற. ம். இந்த நரி கண்டுச்சுன்னா விடாது. ம். போட்டு இழுத்து சாவடிச்சிடும் மனுஷனை. ம். அதனால் அதை கிட்டத்திலே நெருங்க விடுறதில்ல. ம். அப்புறம் அந்த கறி காஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்து பாறை காய்ச்சலில் போடணும். ம். ம். பாறை காய்ச்சலில் போட்டால் அது 3-4 நாளைக்கு காயும். ம். அப்படி கறி சுருங்கி கருப்பு கலரில் இருக்கும் அது. ம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஒரு கட்டையை வச்சு, அதை நஞ்சு இல்லாத கட்டையை வச்சு ம். கொடுவா வச்சு ஒவ்வொன்றா துண்டோம், இந்த இவ்வளோ நின்ட்டோம் வெட்டுவோம். அது ஒரு 15 கிலோ தேரும். அதை ஒருத்தருக்கு சுமையாக கொடுப்போம். அப்புறம் இப்போ இப்படி ஒவ்வொன்றா படிநிலை நாம் மிக மோசமாக சங்கடப்பட்டு சாப்பிட்ட கறி முஸ்கோந்தி கறி, ஆ. கருங்குரங்கு. ம். எனக்கே தெரியாது. இவங்க ஏதோ இந்த வரப்பா இருங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ம். ம். போனால் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஈடு சத்தம் கேட்குது. ம். சரி ஏதோ அடிக்க போயிருப்பாங்க ஒரு அப்படின்ட்டு அதே மாயாத்துக்குறையில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். ம். அப்போ வந்து போயிட்டு வந்தவர் என்ன செய்கிறாரு, 3 முஸ்கோந்தியை சுட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ம். ஆனால் அவர் சுடுகிற விதத்தை நான் பிறகு தெரிஞ்சு கொண்டேன். அவர் எப்படி அந்த சண்டைக்கு வர வைப்பார். ம். அந்த குரங்க அந்த முஸ்கோந்தியை சண்டைக்கு வர வச்சு இவர் ஒளிஞ்சிருந்துக்கிட்டு ம். அதே மாதிரி கத்துவார். அவர் ஒரு விதமாக கத்துவார். ஆ. கத்தி சண்டைக்கு வர வச்சு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவார் பேரட் குண்டில். ஆ. நான் அதற்கு பிறகு தெரிந்து கொண்டேன். நான் அதை அந்த ஒரு நாள் என்ன செஞ்சார், அந்த 3 முஸ்கோந்தியும் தூக்கி ம். வாளோட வாளாக முடிஞ்சு, அந்த குரங்குக்கு பார்த்தீங்கன்னா வாள் ரொம்ப நீளமாக இருக்கும். ம். அதை வாளில் முடிஞ்சு தோல் மேலே இப்படி தூக்கி போட்டுக்கிட்டு ம். அப்படி நடந்து வர்றாரு. ம். இந்த தொடையிலையும் குரங்கு இப்படி அடிச்சுக்கிட்டு வருது. கேஷுவலாக இவர் வந்து அப்படி நடந்து வர்றது அது ஒரு அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு சிரிப்பாகவும் இருந்தது. ம். ம். அந்த கருங்குரங்கை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு கொண்டு வர்றது, ஒரு குரங்கை தூக்கி இப்படி பிடிச்சிட்டு வர்றது, அது என்னமோ தோளில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே கொண்டு வந்தார் உசுரோட. பட் அது எல்லாம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து பொசுக்குறாங்க. நான் கேட்டேன், என்னண்ணா இதெல்லாம் போய் தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றின்னு ஒரு தோழர் வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டார். ம். தமிழ் தேசிய மீட்சி படையை சார்ந்தவர். அவர் வந்து ஏற்கனவே காவல்துறையால் வந்து பல முறை கைது செய்யப்பட்டு காவல்துறையால் சிதைக்கப்பட்டவர். உடம்புல வந்து உள்காயங்கள் நிறையா இருக்குது. ம். அப்போ அந்த முஸ்கோந்தியினுடைய குடல் இருக்கு பாருங்க, அந்த குடலுக்குள்ள செரிமானமாகாத அது தின்ன பல வகைகள், ம். அது வந்து மூலிகை இலைகள், அதான் மர இலைகளை தான் அது திங்கும். அதைத்தான் அது உணவாக எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பிட்றது மாதிரி சோறெல்லாம் அது திங்காது. அப்போ அது அந்த உதப்பைன்னு சொல்லுவோம். அதை ம். இந்த செரிமானமாகாத உள்ளே போய் இருக்கிற அந்த உதப்பையை குடலுக்குள்ளேருந்து உருவி ம். இவ்வளோ எடுப்பாங்க. ம். அதை எடுத்தாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். அது ஒரு மருந்துப்பா அப்படின்னாங்க. ம். எடுத்து இந்த வெற்றிங்கிறவன் வந்தான் பாருங்க ஒரு தோழர், ம். அவனுக்கு உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர பூச சொல்கிறாங்க. அதை எடுத்து இதை பூசு பார்ப்பணும். ஆ. ஆ. அது ஒரு வாடை வந்துச்சு தான், என்ன பண்ணுறது. ம். அவனும் பூசிட்டான். ஆ. பூசி வெயிலில் போய் நிற்கிறான். ரொம்ப நேரமாக படுத்து கிடக்கிறான், நிற்கிறான், உட்கார்றான். ஆ. 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 அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, போய் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னாங்க. தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது கொடிக்காலில். அப்புறம் அதில் போய் குளிச்சுட்டு வந்தான். குளிச்சுட்டு வந்தோடனே நைட்டு கேட்குறாரு, எப்படிப்பா அந்த காலையில் பூசினியே மத்தியானம் குளிச்சியே எப்படி இருக்குது அப்படின்னா. ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது, நான் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. பட் என்னென்னா ஊமை காயங்களுக்கு மருந்தே கருங்குரங்களுடைய உதப்பே தடவைனா சரியாயிரும் அப்படிங்கிறது தான். ஆ. அதுக்கப்புறம் அந்த தலையை வெட்டி எடுத்து புதைச்சிட்டு ம். முண்டத்தை அப்படியே கறியாக்கி வெட்டி குழம்பு வச்சு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வந்து சாப்பிட உட்காந்தா எனக்கு அது தலையை பார்த்தாவே நம்மளுக்கு விகாரமாக இருக்கும். ஆ. 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 ஐயே இது என்னடா குரங்கெல்லாம் திங்கிறாங்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் எனக்கு தயவுசெய்து இதெல்லாம் வேண்டானே, நீங்கள் இதெல்லாம் கொடுக்காதீங்கண்ணே அப்படின்னா. அப்போ தான் அவர் என்கிட்ட சொன்னார், ஏப்பா எய்ட்ஸுக்கு மருந்தே இதாப்பா. எய்ட்ஸுக்கு மருந்து? ஆ என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆ. இந்த ரத்தம் தாப்பா எய்ட்ஸை போக்குற மருந்துன்னாரு. என்னென்ன ஆச்சரியமாக சொல்கிறீங்க ஆ. அப்படின்னா. ஆமாப்பா அந்த ரத்தத்தை குடித்தோம்னா எய்ட்ஸ் வராது. ம். அப்புறம் அப்போ தான் மணிகண்டன் என்ன சொன்னார்னா, ஆ. என்னையா கொஞ்சம் தின்னு பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னாரு. ம். இல்லைண்ணே எனக்கு அருவருப்பாக இருக்குண்ணே.
சும்மா தின்னு பார்த்துக்குவோம், என்ன சாவா போகிறோம், நாங்களாம் சாப்பிட்றோம்ல அப்படின்னாரு. சரி ஒரு துண்டத்தை எடுத்து இப்படி வாய்க்கில் வச்சேன். அது ஒரு சுவை இருக்குது பாருங்க, ஐயோ திகட்டாத சுவையாக இருந்தது. அப்புறம் நானே என்ன செஞ்சேன், நானே தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கரண்டி எடுத்து வருட ஆரம்பித்தேன். சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம், என்னப்பா திங்க மாட்டேன் அது இதுன்னா என்னப்பா போய் சட்டியை வரண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைண்ணே நல்ல சுவையாக இருக்குண்ணே அப்படின்னா. அப்போ சரி சரி வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் விடுப்பா அப்படின்னாரு. அது வாழ்க்கையில் வந்து காட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டதுங்கிறது மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற ஒரு விஷயம். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இதே மாதிரி இன்னொரு பெட்டியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.